இன்றைக்கி அகத்திப்பூ பொரியல் தான் பண்ண போகிறோம். டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் மருத்துவ குணம் வந்து ஏராளமாக இருக்குது. ஸோ வந்து வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. வாங்கிட்டு வந்த அகத்திப்பூ வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு உரலில் ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம், கொஞ்சம் போல் சோம்பு போட்டு நல்லா தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச அகத்திப்பூ சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கூட கொஞ்சம் போல் உப்பு, 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்ல கலர் கிளறினீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா சுருண்டு வந்துடும். இது வந்து வாழைப்பூ மாதிரி துவர்ப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிறதால இதில் வந்து ஒரு 3 முட்டை சேர்த்து நல்லா கிளறினீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. துவர்ப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாது. முட்டை நல்லா கிளறி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சு மிளகு, சீரகம், சோம்புத்தூள் போட்டு நல்லா கிளறினீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் அகத்திப்பூ பொரியல் தயாராகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.